அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடேனாவே கொஞ்சம் பிஸி ரொட்டீனாக தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். குக்கரில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிட்டு 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கப் அரிசிக்கு 1/2 கப் போல பருப்பு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். குழந்தைங்களுக்கு இடியப்பம் இருக்கு, அதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் பால் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கப் அளவுக்கு தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் போல நெய் ஆட் பண்ணிட்டு குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி, சீரகம், மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுட சுட மணக்க மணக்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சட்னியோட வச்சு சாப்பிட்றது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.